வணக்கம், நான் லாவண்யா. சுவைக்க சமைக்கலாம் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போறோம்னா முந்திரி அல்வா பண்ண போறோம். முந்திரி அல்வா பண்றதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு இப்ப நம்ம பாத்துடலாம். முந்திரி அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கப் முழு முந்திரி, கோதுமை மாவு 1 கப், சர்க்கரை 3 கப், நெய் 3 கப், முந்திரி திராட்சை 1/2 கப், தேவையான அளவு தண்ணீர். பேன் ஹீட் ஆனதும் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கணும். நெய்ல முந்திரியும் திராட்சையும் போட்டு பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். முந்திரி அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். நெய்ல வறுத்த முந்திரியும் திராட்சையும், முந்திரி விழுது போல அரைச்சு வச்சது, தண்ணீர் விட்டு அரைச்சு வச்ச கோதுமை மாவு. பேன் ஹீட் ஆனதும் முதல்ல 2 டீஸ்பூன் நெய் விட்டுடலாம். அதுல அரைச்சு வச்ச இந்த கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கிறது நல்லது, இல்லாட்டி அடிப்பிடிச்சிரும். அல்வா செய்யும் போது கண்டினியூஸா நம்ம கிண்டிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். அடிப்பிடிச்சிச்சுன்னா ரெசிபி கெட்டு போயிடும். கோதுமை மாவு அல்வா பதத்துக்கு வந்ததும் அரைச்சு வச்சிருந்த முந்திரி விழுத ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவும் முந்திரி பருப்பும் நல்லா வெந்துட்டு இருக்கு, நல்ல வாசனையா இருக்கு. இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கணும். இப்ப நெய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஹல்வா கெட்டியாகிற வரைக்கும் கரண்டில இருந்து கையெடுக்காம கிண்டிட்டே இருக்கணும். ஹல்வா இப்போ நல்ல பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதுல முந்திரியும் திராட்சையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். சுவையான முந்திரி ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இத பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுவையான முந்திரி ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இத பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுவையான முந்திரி
ஹல்வாவை டேஸ்ட் பண்ண கெஸ்ட் வந்திருக்காரு. அவரோட ஃபீட்பேக் என்னன்னு கேட்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்கு சார்? முந்திரி அல்வா சுவையா ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம என்ன கத்திரிக்காய் சேனல் பாருங்க, உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க.